மகாபாரத போரில் 3ஆம் நாளில் கௌரவர்களால் அமைக்கப்பட்ட இந்த கருட வியூகத்தின் சிறப்புகள் பற்றி தெரியுமா உங்களுக்கு? கருட வியூகத்தின் பயனானது எதிரி எந்த பக்கவாட்டில் வந்தாலும் தாக்குதலை தடுக்கவும், எதிரியின் படையை முன்னிலையில் சென்று தாக்குதல் நடத்தவும், கழுகு எப்படி சுழன்று இரையை பற்றுமோ அதேபோன்று சுழன்று எதிரியின் படையை சேதப்படுத்த வல்லது இந்த கருட வியூகம். பாண்டவர்களை தாக்க பீஷ்மரின் தலைமையில் கருட வியூகத்தை அமைக்க, வியூகத்தின் தலைப்பகுதியில் பீஷ்மரும், மையத்தில் துரியோதனன், சகுனி மற்றும் கர்ணன் இருக்க, கழுகின் வலது கண் பக்கம் சல்யனும் பின்புறம் அஸ்வத்தாமனும் அரண் அமைக்க, பாண்டவர்களை தாக்க முற்பட்டனர். இத்தகைய அரண் கொண்ட கருட வியூகத்தை சமாளிக்க கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி பாண்டவர்கள் அர்த்தசந்திர வியூகத்தை அமைத்து எதிர்த்தாக்குதல் நடத்தினர். மேலும் இந்த கருட வியூகத்தை பீஷ்மர் பற்பல போர்களில் பயன்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகள் தகவல்களுக்கு ஆரன்ஸ் ஆர்கைவ் என்ற என்னுடைய பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்.